சாரி, கார் பார்க் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க இருக்கீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா? இல்லையே, நாங்க அப்பத்துல இருந்து இங்க தானே இருக்கோம். எங்க? நாங்க இங்க தான் உட்கார்ந்திருக்கோம். இங்கனா எங்க? நாங்க இருக்கிற பக்கம் கொஞ்சம் பாருங்க. அப்படி என்னுடைய மைண்ட்ல என்னதான் ஓடுது? அவ என்ன பண்றா, ஏது பண்றா, ஏன் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீ ஆலியாவுக்கு நிச்சயமா ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவ ஸ்ட்ரெஸ் ஆனானா she will go in depression. நான் உங்களை விரும்பல, தள்ளி போங்க. திஷா, நான் சொல்றது கேளு திஷா. திஷா, இந்த பக்கம், இந்த பக்கம். சீனியர் சிட்டிசன் டேபிள் எங்க இருக்குன்னு யார்கிட்டயாவது கொஞ்சம் கேளுங்க. அட, சீனியர் சிட்டிசன் டேபிளா? இங்க பாருங்களேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு போன்ல தெரியுமா? போன்ல நான் கையை காட்டல. இங்க பாருங்க, என் கையை நான் அசைக்கிறேன் பாருங்களேன். எங்க? வாங்க வாங்க. மேம். இதோ சமோசா வந்துருச்சு. பாத்துட்டேன். சாரி மேம், சாரி மேம், நான் க்ளீன் பண்ணிடுறேன் மேம். சாரி மேம். என்ன சாரி? சாரி மேல எல்லாம் சட்னியை கொட்டிட்டியே. மேடம் ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேம். சார் 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 1 minute சார். நான் வேணா க்ளீன் பண்ணி. இல்ல வேண்டாம், நானே வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன். கரை ஆயிடும். வாஷ்ரூம் எங்க? இந்த பக்கம் மேம். தேங்க் யூ. சார் சார் இதோ நான் வந்துடுறேன். சார் ப்ளீஸ் சார். சார் இங்க பாருங்க. சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். தள்ளுங்க. அட, என்ன இது? இவரே என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாரு. கிளம்புங்க கிளம்புங்க, வாங்க I'm போலாம். sorry, I have to go. வழி விடுங்க, வழி விடுங்க. வாங்க. சார், நாங்க கேக்கோ ஃப்ளவர்ஸும் அனுப்பி வச்சிட்டோம் சார். குட். அது என்னன்னா, பர்த்டே பார்ட்டிக்கு என்னால வர முடியாது. அதனால நீங்க என்னோட சார்பா நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ப்ளீஸ் சார், நீங்க நிச்சயம் வந்துதான் ஆகணும். ஐ எம் சாரி, என்னால வர முடியாது. நல்ல வேலையா நீ வந்துட்ட. நீ உங்க அப்பாக்கு சொல்லு, அவர் என் கூட பார்ட்டிக்கு வந்தாகணும். Dad, why are you blushing? What blushing? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னென்னமோ பேசுற? அது சரி, நீங்க என்ன பண்றேன்னு சொல்லு. நான் என்னோட வேலையை பக்கம் வந்தேன் டாட். அப்புறம் இவருக்கு வயசாயிடுச்சுல, ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அவரு கிளம்பணும். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு டாட். உங்க பையன் எவ்வளவு நல்லவனா இருக்கான், உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான். குட் நைட். குட் நைட். ஹேய், குட் நைட். குட் நைட். என்ன இது? என்ன இதுனா? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன இதெல்லாம்? என்ன விடு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அத சொல்லுடா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல பையனா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எங்க அம்மாவோட தாலியையும் குங்குமத்தையும் காப்பாத்த நினைக்கிறேன். அதனாலதான் சும்மா பேசுனேன். என்னடா உளறிட்டு இருக்க? ஏதாவது தண்ணி அடிச்சிருக்கியா? நான் உளறனா? நான் இங்க வரதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கான பிளான நீங்க அந்த ஆன்ட்டியோட பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி வாவ் அம்மா ஆக்டிங், அதுவும் ஏன் முன்னாடி. உன் மைண்ட் ஏன்டா இவ்வளவு மோசமா யோசிக்குது? நான் மோசமா யோசிக்கிறேனா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. எங்க போனாலும் எந்த பார்ட்டிக்கு போனாலும் மம்மியையும் கூட கூட்டிட்டு போங்க. இனிமேல் இந்த கதைலாம் இந்த ஆபீஸ்ல நடக்கவே நடக்காது. டாடி, நான் மம்மி கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. சொல்லு, நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டீங்களா? இத நான் மம்மி கிட்ட சொல்லவா? மம்மிக்கு சொல்லு, மம்மியோட மம்மிக்கு சொல்லு, மம்மியோட மம்மிக்கும் சொல்லு, மம்மிக்கு சொல்லு, அம்மிக்கும் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. போடா, நான் பயப்பட மாட்டேன். போனுக்கு பயப்படுவீங்களா? போனுக்கா? ஏன்னா இந்த போன் மூலமா மம்மிக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல போறேன். சிடி கால் மை மாம். ஹலோ. வேணாடா, சொன்னா கேளுடா. நீங்க ரெண்டு பேருக்கு நீ ஏன்டா நந்தி மாதிரி? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அவ வந்தா மாதிரியா? அப்படிலாம் இல்லடா. அப்படியா? பக்கா? ப்ராமிஸ்?
அட ப்ராமிஸ். அப்போ சரி, எப்பவும் இப்படியே பேசுங்க, நல்ல விதமா. அப்புறம் எப்பவும் இதே மாதிரி லாயலா இருங்க. எப்பவும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். அப்புறம் see you. have fun. பாய். பாய். இந்த ரன்பீர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தானா இல்ல சீரியஸ்? ஒருவேளை கிண்டலுக்கு பேசியிருந்தா நல்லது. யூ நோ வாட், நான் 2-3 செலிபிரிட்டிஸா பாத்திருக்கேன். ஆனா இந்த ராக் ஸ்டார் இருக்காரே, ரொம்ப வித்தியாசமானவரு. ஆமா, சீரியஸ்லி அவரு ரொம்ப கியூட்ல. அபிஷேக் மெஹ்ரா என்னோட கிரஷ். அவரை போட்டோல பார்த்தாலே எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏய் காட்டு பார்க்கலாம். ஏய் எவ்வளவு அழகா இருக்காரு. எனக்கு பிடிக்கும். அத நீங்க வந்த நீங்க ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவரு இங்கதான் இருக்காரா? ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. லிஃப்ட். நான் என் டாக்ஸில யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கறது இல்ல. வாட்? ஹலோ, என்கிட்ட வண்டி இருக்கு. உன்கிட்ட நான் லிஃப்ட் கேட்கல, லிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்னேன். Then my answer is no. எனக்கு லிஃப்ட் தேவையில்லை. உன்னை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஏன் கூட வர ஆசைப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. வேற யாராவது கேட்டிருந்தா ஒருவேளை சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீ கேட்டல, நான் உன் கூட வரல. தேங்க் யூ. அப்ப நீ வீட்டுக்கு போதாவலையா? நைட் ஃபுல்லா எங்கே இருக்க போறியா? என் கூட வந்ததே இல்லாத மாதிரி நீ ரொம்ப சீன் போடுற. நான் சைக்கிள் காரங்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போவேன். ஆனா உன் ரேசிங் கார்ல மட்டும் வரவே மாட்டேன். இடியட். இவளுக்கு ஸ்பீட்ல ப்ராப்ளம் இருந்தா கிக்கின்னு இவ்வளவு ஸ்பீடா பேசிட்டே இருக்கா. இப்ப என்னோட 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டா. 2 நிமிஷம் என்னோடது. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இப்பதான் வந்தோம். நீங்க தனியாவா வந்தீங்க? பிராச்சியோட மம்மி எங்க அப்படின்னு கூட டைரக்டா கேட்கலாம். வந்துருவா, வந்துகிட்டே இருக்கா. வீட்ல இருந்தா? அட இல்ல, வந்து அது என்னன்னா அந்த வெயிட்டர் அவளோட சாரியில சட்னியை ஊத்திட்டான். அவ சாரியை வாஷ் பண்றதுக்கு பாத்ரூம் போயிருக்கா. இந்நேரம் வந்துகிட்டே இருப்பா. ஓ. And you know what? Oh my god, அபி the rock star. நான் உன்ன கனவு காணலையே. இது அபி தானே? நான் எதிர்பார்க்கவே இல்ல. Sir, please, sir. Sir, ஒரே ஒரு செல்ஃபி sir. Please. Sir. நீங்க இவ்ளோ ஃபேமஸா? கொஞ்சம் நிறைய. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஓ. Sir, ஒரே ஒரு செல்ஃபி sir. Please. யா, ஷூர். நான் கொஞ்சம். கம் ஆன், லெட்ஸ் டு இட். Thank you sir. ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. அதான் இத்தனை பெண்களுக்கும் இவரை பிடிச்சிருக்கு. Sir, என் கூட ஒரு முறை எடுத்துக்கோங்க sir. Please.
ஆனா இவருக்கு ஜோடி என் பிரக்யா தான் கரெக்டா இருப்பா. 2 பேரையும் ஒன்னா பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஏய் ஏய் பொண்ணு, நீ என்ன பண்ற? அங்கிருந்து போ. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இன்னும் ஒண்ணே சார் சார் ப்ளீஸ் 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 நான் சொல்றேன்ல, போ அந்த பக்கம். அவரை விடு அவரை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? செல்ஃபி எடுக்க வந்தியா இல்ல மொத்தமா ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு இங்க வந்திருக்கியா நீ? ஓகே லெட்ஸ் டு இட். கம் ஆன் லெட்ஸ் டு இட். என்ன இது, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அட, இவரோட முகத்தை பார்த்ததும் உங்க முகம்லாம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? இவரை பார்த்ததும் நீங்க எல்லாம் ஊன்னு உங்க முகத்தை ஏன் அஷ்ட கோணல் ஆக்கிறீங்க? இங்க இருந்து போங்க எல்லாரும். என் கேர்ள் ஃப்ரெண்ட். சாரி. அட, எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க? பொய்யா? நான் இல்ல, என்னோட பொண்ணுதான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. மொத்தத்துல அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இவர் கூட பொண்ணுங்க க்ளோஸா போட்டோ எடுக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவ வந்து உங்களோட போனை உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடுங்க. ஏய், இவரை எதுக்காக பாக்குறீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்ல, என்ன சொல்றது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பொசசிவ். இப்ப வந்துகிட்டே இருப்பா. அப்புறம் அது என்னன்னா, அது என் கூட பொண்ணுங்க ஏதாவது நின்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அவளுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அவ ஒரு எரிமலை, இவங்க பெரிய மலை. இப்போ உங்க முகம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அவ வந்தாள்னா அவ நெகத்தால உங்க முகத்தெல்லாம் கிழிச்சு எடுத்துருவா. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இங்கிருந்து போயிடுங்க. சரி வா போலாம். வாங்க போலாம். எப்படி அவங்கள பயமுறுத்திட்டீங்க? என்னையும் பயமுறுத்துறீங்களா இல்லையா? அட, இந்த காலத்து பசங்களை கொஞ்சம் பயமுறுத்தி தான் வைக்கணும். ஆமா, அதுக்காக இவ்வளவா? பின்ன என்ன பண்றது? சரி வாங்க. மிஸ்டர் அபிஷேக் மேரா. எஸ். ஐ கான்ட் பிலீவ் நீங்க இந்த ஹோட்டலுக்கா? நீங்க வந்ததுன்னா என்னால் நம்பவே முடியல சார். அப்புறம் எங்க ஹோட்டலுக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க சார். அவங்க உங்களோட பெரிய ஃபேன் சார். ரியலி? எஸ் சார். அவங்க கேக்ல லவ் த ஃபீலிங்னு எழுதியிருந்தாங்க சார். அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் த ஃபீலிங். எஸ். ஓகே ஓகே. எஸ். ஐ ரெக்வெஸ்ட் நீங்க அவங்கள விஷ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டீங்களா? அப்புறம் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிராச்சியோட மம்மியா? நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அவளுக்கு பதிலா நானே பெர்மிஷன் கொடுக்கறேன். சரி, நீங்க அவங்கள வர சொல்லுங்க, நான் வரேன், பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க சார். சரி வாங்க. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, ஆனா தனியா இருக்காரு. எங்க? எஸ் சார். வாட்ஸ்அப் guys. Oh my god. Can't believe this. Congratulations. Thank you so much sir. Congratulations. Thank you. இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையில வேற லேட் ஆயிடுச்சு. இப்பவும் வேலை இருந்ததுனால டைம் போனதே தெரியல. வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னும் லேட் ஆயிடும் போல இருக்கு. ஹே, ஹாப்பி ஹண்டிங். நல்லா இருக்கா? என்ன கலாய்க்கிறியா? இல்ல, உன்னோட மனோபலத்தை அதிகப்படுத்துறேன், உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் பிரச்சனை, உனக்குள்ள இருக்க ஒரு வில் பவர்னால நிச்சயமா ஏதாவது ஒரு வண்டியை நிறுத்துவான். ஆனா நிமிஷம் உண்மையாவே நிறுத்துவான் பாரு. அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் காரனாச்சும் நிறுத்துவான். நிறுத்துனாங்களா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுல? எனக்கும் லேட் ஆயிடுச்சு. ஆனா பாட்டி எப்பவும் டைமோட வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. இந்த காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு பிரச்சி. பையனுக்கா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் சரி. அப்புறம் யாரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மூடு சரியில்லைன்னா தேவையில்லாம வந்து சண்டை போடுவாங்க. எனக்கு இப்படி பேசுறதே பயமா இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன். நீ என்ன வேணும்னே பயமுறுத்துற. நான் எதுக்கு உன்னை பயமுறுத்தணும்? உனக்கு ஸ்பீட்னா தானே பயம். இந்த உலகமே உன்னை பார்த்து பயப்படும். நீ யாரை வேணாலும் பயமுறுத்தலாம். நீ வந்து நின்னாலே போதும், பயந்துருவாங்க. ஆனா இந்த குழந்தைங்களையும் வயசானவங்களையும் விட்டுரு. ஏன்னா அவங்களோட இதயம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. சரி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ போய் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். See you, bye. இந்த ஏரியா ரொம்ப மோசம். வேணும்னே வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். சரியான லூசு. ஓ, நான் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. ஐ எம் ரியலி சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு குட் நைட் சொல்லாமல் கிளம்ப இருந்தேன். ஐ எம் ஸோ சாரி. குட் நைட் பிராச்சி. ஐ வில் see you tomorrow. அப்புறம் ஒரு வேலை பண்ணு, 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரிமைண்ட் பண்ணு. நான் ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஓகே? எதுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பணும்? ஐ மீன், நீ எனக்கு வீடு வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தா நானே உனக்கு ஞாபகப்படுத்துவேன். சாரி, நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கவே இல்லை. கொஞ்சம் சத்தமா சொல்லு. வீடு வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா?
நோ. ஓகே, ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும். யூ நோ வாட் பிராச்சி, எனக்கு பந்தா பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ சொன்னியே, நான் எப்படி வேணாலும் போவேன், ஆனா நான் உன் கூட மட்டும் வரமாட்டேன்னு. நான் உன்கிட்ட எவ்வளவு அன்பா லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனா நீ வரமாட்டேன்னு சொல்ற. என் காரை நீ இன்சல்ட் பண்ணிருக்க, என்னையும் இன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்ன? நான் சைக்கிள்ல கூட போவேன், ஆனா உன் கூட மட்டும் வரமாட்டேன். ஒன்னு பண்ணு, சைக்கிள் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. மெதுவா நாளைக்கு காலையில போய் சேரு. பாய். என்ன பந்தா பண்றேன்னு சொல்றான்? வண்டியை வச்சுக்கிட்டு அவன் தான் பந்தா பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவ ஆட்டிடியூட் காமிப்பா. ஓ, இந்த கடவுள் இந்த வண்டியை விட பெருசா என் இதயத்தை கொடுத்துட்டான். மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டேன். இவளை எப்படி இங்க தனியா விட்டுட்டு போறது? இப்ப ஜாலியா தான் இருக்கும், அப்புறம் இவளை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? பேசாம இவளை கூட்டிகிட்டே போயிடுவோம். என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? நீ என்ன தப்பா பேசினதுக்கு? அஃப்கோர்ஸ், நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்க நான் ஒன்றும் வெக்கப்பட மாட்டேன். ஐ எம் சாரி. வா, நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். கம் ஆன். தேங்க்யூ. எவ்வளோ ஸ்பீடில் போகிறது? 20, 30 இல்லைன்னா சைக்கிள் ஸ்பீடில் போட்டுமா? போலாம். இந்த மிஸ்டர் மெஹரா இருக்காரே, மீட் பண்ண வந்தது நம்மள விட்டுட்டு மத்த எல்லாரையும் மீட் பண்றாரு. ஆனா இந்த பிரக்யா எங்க போனா? ஏன் இன்னும் வரல? நானே போய் அவளை பார்த்துட்டு வரேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இந்த நேரம் ஒரு அதிசயத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்காரு ராக் ஸ்டார் மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மேரா. சார், நீங்க உங்க மியூசிக்கை எவ்வளவு லவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஃபேன்ஸ் உங்களை லவ் பண்றாங்க சார். So it's our request, நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும். No, no, I can't. No. I'm not. Sir, please. உங்க ஃபேன்ஸ்க்காக. ஆக்சுவலி ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். ஆனா இங்க பாட்டு பாட வருவன்னு எனக்கு தெரியாது. I am not prepared to sing a song. Not just any song. உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங் பாடுங்க. அப்புறம் காதலை பத்தி நீங்க எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமா சார், எங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அண்ட் காதலை பத்தி பெட்டரா உங்களை விட யார் சொல்ல போறாங்க? Right, okay. Okay, fine, I will sing a song. இது என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டுல இட்ஸ் மை ஃபீலிங். லவ் த ஃபீலிங். ஓகே, ஆனா இப்ப காதலை பத்தி இப்ப நான் தனியா என்ன சொல்றது? காதலுங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள ஒரு விஷயம். சோ அதை பத்தி நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க கையை தூக்குங்க, சரியா? So are you guys ready? Yes, sir. So now tell me, what is love? காதல்னா என்ன? Tell me. Love is madness. Love is madness. Anybody else? லவ்ங்கிறது ஒரு நட்பு. காதல்ங்கிறது நட்பு. காதல் ஒரு போதை. மேட்னஸ், நட்பு, போதை. வேற யாராவது? மூணு பதிலா?
சார் உங்க பின்னாடி யாரோ ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. அப்படியா?